ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடில் எல்லாரும் முத்து வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. மனோஜ் வந்து புதுசாக வந்து ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறத பற்றி சொல்லிட்டு இருப்பா. அப்போ முத்து எப்பயும் போல் கலாச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறமாட்டா மனோஜ் வந்து சொல்லுவா, அம்மா நான் வந்து ஜஸ்ட் ஒர்க்கிங் பார்ட்னராக தான் சேர்றேன். இந்த மாதிரி ரோஹிணியோட ஃப்ரெண்டு மகேஷ் இருக்கால, அவரோட ஹஸ்பண்டு தான் வந்து என் கூட பார்ட்னராக சேர்ந்து பண்ணுறாரு. மணி ஃபுல்லாக அவர் தான் போடுறாரு. நான் ஜஸ்ட் ஒர்க்கிங் பார்ட்னர் அவ்வளோதான் சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ரோஹிணி சொல்கிறா, ஆண்டி நான் தான் இதை பேசி முடிவு பண்ணன்ற மாதிரி எல்லாமே என்னால் தான்ன்ற மாதிரி அவள் வந்து இது ஸ்கோர் பண்ணுவா. அப்போ விஜயா சொல்லுவா, ஆமாம்மா நீ ஒன்றும் இல்லாமல் வந்தல்ல, அப்போ இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே அண்ணாமலை வந்து திட்டி விட்டுறாங்க, நீ சும்மாவே இருக்க மாட்டியா, ஏன் நடக்கும்போது ஏதாவது அபசகனமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவளை ஸ்டாப் பண்ணுறாங்க. உடனே மீனா வந்தோடனே கேட்குறாங்க, என்னம்மாச்சு அம்மாட கடைன்னு சொல்லிட்டு. இல்லை மாமா, ஒரு பக்கம் அருண் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அந்த கடை கிடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துன்னு இருக்குது, கடை கண்டிப்பாக கிடைச்சிரும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே முத்து கேட்குறான், அதான் கடை கிடைச்சிரும்ல, நானும் ட்ரை பண்ணுறேன், அருணும் ட்ரை பண்ணுறான், அப்புறம் ஏன் நீ ஒரு மாதிரியாக இருக்க மீனா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைங்க இந்த மாதிரி வண்டி விட்டுருந்தேன், வண்டியை யாரோ தூக்கின்னு போயிட்டாங்க. எங்கே காணா போச்சு, கோயில் வாசலில் தான் லாக் பண்ணிட்டு தாங்க போனேன், எப்படி காணா போச்சுன்னே தெரியல, அங்கே ஃபுல்லாக சுற்றி தேடி பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ரோகிணி வந்து பார்க்குறா. எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. விஜயாவுக்கு ஒரே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. சரி இதில் ஏதோ இருக்குது, நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே விஜயாவும் மனோஜும் மாற்றி மாற்றி இவளை பிடிச்சி ரொம்ப இது பண்ணுறாங்க. வந்து பார்த்துக்கலாம் நீ போன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. உடனே ஸ்ருதி ஸ்ருதிகிட்டையும் நடந்து சொல்லி ஸ்ருதி வந்து அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து இவங்களுக்கு ஃபேவராக பேசுகிறா. மனோஜ் ஆஸ் யூஷுவல் மனோஜ் வந்து இவங்களை வந்து இது பண்ணி டாமினேட் பண்ணி பேசும்போது முத்துக்கோ வந்து திட்டி விட்டுறா. அப்புறமேட்டா முத்து மீனா கிட்ட சொல்கிறா, மீனா நீ எதுவும் கவலைப்படாத, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன், வண்டியை வந்து எப்படி மீட்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து முத்து வந்து அந்த ஆஃபீஸரை வந்து டீ கடை கூட்டின்னு வந்து, சார் நான் சொன்னல இங்கேருந்தே பார்க்கலாம், அவன் தான் என் ஃப்ரெண்டு, அவன் வந்து காசு கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கான், நீங்கள் பாருங்கள் சார் சொல்லிட்டு சொல்லுவான். அதே மாதிரி அந்த ஆஃபீஸருக்கு வந்து காசு எடுத்து கொடுப்பான். கொடுக்கும்போது அவர் கத்தி கத்தி சொல்லுவான், ஏன்பா அதான் சொல்லிட்டல, இதை ஏன்பா கத்தி கத்தி சொல்கிறேன், யாருக்காவது கேட்டுருப்போது, அமைதியாக இருப்பான். இல்லை சார் தெளிவாக புரியணும்ல, அதனால தான் சொல்கிறேன் சார் சொல்லிட்டு கொடுத்துட்டு, மாதம் மாதம் நான் காசு கொடுத்துட்றேன் சார் சொல்லிட்டு சொல்லுவாள். மாதம் மாதம் காசு கொடுத்துடணும், இல்லைனாக்கா நான் கடையை தூக்கிடுவேன், நான் ஏற்கனவே இருந்த அம்மா கடையும் இப்படி தான் நான் தூக்கிட்டேன் நானுன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இது எல்லாத்தையுமே அந்த ஆஃபீஸர் பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்துட்டு இவர் காசு வாங்கிட்டு போகும்போது வந்து கையும் காலமாக பிடிச்சிருவாரு. ஓ நீ இந்த வேலை தான் பண்ணுறியா, நீ இப்படி தான் காசு வாங்கிட்டு கடை வைக்கிறதும் காசை வாங்கிட்டு கடையை தூக்குறதும் இருக்கியா, இரு உனக்கு என்ன பண்ணுறேன் பாரு, உன் மேலே விசாரணை கமிஷன் வரும், நீ விசாரணைக்கு வந்துருன்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே இவர் சொல்லுவார், சார் சார் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார், சிந்தாமணின்னு ஒரு அம்மா தான் காசு கொடுத்து இதெல்லாம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது எப்படி யார் காசு கொடுத்தாலும் யார் என்ன சொன்னாலும் நீ செஞ்சிருவியா சொல்லிட்டு திட்டி விட்டுருவார். அப்புறம் முத்துக்கிட்ட சொல்லுவார், முத்து நீ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு அப்படியே ஒரு ரெக்வஸ்ட் லெட்டரும் எழுதி கொடுத்துட்டு போப்பா, நீ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போ சொல்லிட்டு சொல்லுவார். அதேமாரி பாராட்டவும் செய்வார். முத்து வந்து சரி சார் நான் கண்டிப்பாக வரேன் சார் சொல்லிட்டு சொல்லிடுவான். சொல்லிட்டு உடனே இவனுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரே ஹாப்பி ஆகிடும். எப்படியும் நினச்ச மாதிரி கடையை வந்து வாங்கியாச்சு, மீட் எடுத்தாச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போன உடனே அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுவார், அம்மா நீ சொன்னது கரெக்டு தாம்மா, நீ சொன்ன மாதிரியே முத்து வந்து நல்லவன் தான், அவன் வந்து நேர்மையானவன்றதை நிரூபிச்சிட்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து வந்து சைன் பண்ண சொல்லுவார். லெட்டரில் சைன் பண்ணும்போது அருண் வருவான். அருண் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துட்டு, சரி அவங்க இது வரைக்கும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாக்கா மன்னிச்சிருங்க சார், இதுக்கப்புறம் எது தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதை கேட்டோடனே ஆஃபீஸர் யார்ப்பா இவன்னு சொல்லிட்டு கேட்பாரு. இது மாதிரி என்னோட கொழுந்தியா ஹஸ்பண்ட் தான் சார் சொல்லும்போது, இவன் என்னப்பா தப்பு பண்ணலைன்னு சொல்லணும், இவனே வந்து தப்பை ஒத்துக்கிறான், ஆமாம் சார் ஏதோ தப்பு பண்ணியிருந்தா இதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டாங்க சொல்கிறான், இதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தானேப்பா இருக்குது, நீ எப்படி இது பண்ண, இவன் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இவனோட இதுவே சரியில்லைப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இது வந்து ஏதோ நீ ப்ரூவ் பண்ணதால ஓகே, எனக்கு இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனில் வரதே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். முத்து சொல்லுவா, இது அவனால் நடந்ததாகவே இருக்கட்டும் சார், ஏன்னா ஒரு மாதிரி அவனுக்கு ரொம்ப ஈகோ அதிகம், இது என்னால் நடந்த மாதிரி வேணாம், அவனால் முடிஞ்சதாகவே இருக்கட்டும் சார் சொல்லுவாள். உடனே இவங்க 2 பேருக்கும் வந்து ஆச்சரியமாக இருக்கும், இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத சொல்லி அனுப்பிடுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.